நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் சேனல் வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது சீனா மற்றும் இந்தியாவுக்கிடையே போர் ஒன்று வந்தால் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நிலையில் உள்ளதா என்பதை பற்றி நாம் தற்போது 8வது வீடியோவாக பார்க்க உள்ளோம். நண்பர்களே, சென்ற வீடியோவில் இந்தியாவில் உள்ள இராணுவத்தில் இராணுவ வீரர்களின் திறமைக்கு சீன இராணுவ வீரர்கள் எவ்விதத்திலும் ஈடாக மாட்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் எந்த விதத்திலும் சீன நாட்டு இராணுவ வீரர்களை தோற்கடிக்கக்கூடிய திறமை உள்ளது என்பதையும் நேற்று பார்த்தோம். நண்பர்கள், அதற்கடுத்ததாக விமானப்படையை பார்த்தோம்னால் சீன நாடு சுமார் 3304 விமானங்களை வைத்துள்ளது. ஆனால் நமது இந்திய நாடு 2204 விமானங்களை வைத்துள்ளது. ஏறக்குறைய சுமார் 1000 விமானங்கள் குறைவான எண்ணிக்கையில் உள்ளன இந்தியாவில். நண்பர்களே, இந்த விமானங்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல, அவற்றை பயன்படுத்தும் விமானிகளின் திறன் மிக முக்கியமானது. விமானத்தின் திறன் அதை விட மிக முக்கியமானது. நண்பர்களே, சீனா சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாகவே விமான தயாரிப்பில் சொந்தமாக விமானம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை பெற்று அது விமானங்களை தானே தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. ரஷ்யாவிடமிருந்து கடைசியாக Su-30 விமானங்களை அது வாங்கியது. அதற்கு பின்னர் அது J-10, J-17, J-20 என்ற பல வகை விமானங்களை தானே தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. அதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, ஆகவே இந்த விமானங்கள் எல்லாம் மிக திறமையானதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் J-17 விமானத்தை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த விமானம் பாகிஸ்தானிலும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விமானங்கள் அவ்வளவு விரும்பத்தகுந்த வகையில் செயல்படவில்லை எனவும் அவற்றில் அடிக்கடி கோளாறுகள் ஏற்படுகின்ற எனவும் நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு விவரத்தை தெரிவித்திருந்தோம். ஆகவே அதுபோன்றுதான் இந்த J-20 என்று சொல்லக்கூடிய இது ஸ்டெல்தி விமானம், திருட்டுத்தனமான விமானம் என்று கூறுகிறார்கள். அதாவது எதிர்நாட்டிற்குள் அதன் நாட்டின் ரேடார்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிக்காத வகையில் இந்த விமானம் சென்று தாக்குதல் நடத்தி திரும்ப வந்துவிடும் என்று கூறுவதுதான் திருட்டுத்தனமான விமானம் அல்லது ஸ்டெல்தி விமானம் என்று கூறுவார்கள். ஆகவே இவ்வகையில் சீனா தனது நாட்டிற்கு தேவையான விமானங்களை தானே தயாரிக்க ஆரம்பிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக J-31 என்ற வகையை சேர்ந்த விமானத்தை அது தயாரிக்க முடிவு செய்து தற்போது தயாரிப்பு பணி நடைபெற்று வருவதாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நண்பர்களே, சீனா எதற்குமே அஞ்சாத நாடு, எதற்கும் கவலைப்படாத நாடு. அதாவது அடுத்த நாட்டில் சென்று அங்கே திருட்டுத்தனம் பண்ணுவது, அவர்களை ஏமாற்றுவது, அங்குள்ள தொழில்நுட்பங்களை திருடி கொண்டு வருவது, அதே போன்று செய்வது, ஆகவே உளவு பார்ப்பது, ஆகவே இது போன்ற வேலைகளை செய்வதில் அது சிறிதும் வெட்கப்படுவதில்லை. அடுத்தவர்களை கெடுப்பது சம்பந்தமாகவும் அது சிறிது கூட எண்ணி பார்ப்பதில்லை. ஆகவே மற்றவர்களை கேடு கேட்டாலும் பரவாயில்லை, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற விதத்தில் பிற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை கெடுத்து ஏதாவது ஒரு வழியில் அவர்களின் தொழில்நுட்பங்களை திருடி கொண்டு வந்து அதே போன்று செய்வார்கள். அவ்வாறு செய்ததுதான் இந்த J-10, J-17, J-20 என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டு விமானங்கள் எல்லாமே. J-17 விமானத்தை அடுத்து வாங்குவதற்கு யாருமே உலகத்தில் இல்லை. அந்த விமானம் சிறப்பற்றது என்பதை உலகத்திற்கே தெரிந்துவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக J-20 விமானம் ஸ்டெல்தி விமானம். இந்த விமானத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில்லை என்று சீனா முடிவு செய்துள்ளது. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக உள்ள J-31 என்ற விமானத்தை பாகிஸ்தானுக்கு தருவதற்கு அது ஒத்துக்கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த J-31 விமானத்தை தனது விமானம் தாங்கி கப்பல்களையும் பயன்படுத்துவதற்காக அதற்கான வெர்ஷன்களையும் தயாரிப்பதில் சீனா ஈடுபட்டு வருகிற நண்பர்கள். ஆகவே சீனாவின் ஒரே குறிக்கோள் உலக வல்லரசாக வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரே குறிக்கோள். அதற்காக எதையுமே அது கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, எந்த நாட்டையும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வகையில் பார்த்தோம்னால் நாம் எவ்வளவோ பரவாயில்லை, எந்த நாடுகளையும் கெடுப்பதற்கு நாம் விரும்பவில்லை. ஆனால் இதற்கு முன்னால் ஆண்ட நமது ஆட்சியாளர்களும் நிர்வாக அலுவலர்களும் நமது நாட்டின் முன்னேற்றத்தை எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் மிகவும் வருத்தத்தக்க செயலாக தற்போது தெரிகிறது. நண்பர்களே, 1985 ஆரம்பித்த இந்த தேஜஸ் விமான தயாரிப்பு பணியானது எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. 30 வருடங்கள் கழித்து தான் நாம் தேஜஸ் மார்க் 1 விமானத்தை நாம் வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தோம். நண்பர்களே, எனக்கென எக்கேடு கெட்டால் என்ன என்று ஆட்சியாளர்களும்
நிர்வாகத்தில் உள்ள அலுவலர்களும் எதை பற்றியுமே நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியே கவலையே இல்லாமல் கடந்த 40-50 வருடங்களாக இந்தியாவை கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் நாடு முன்னேற வேண்டும் என்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நமது நாடு இவ்வாறு மிக மோசமான நிலைக்கு சீனாவிற்கும் அஞ்சும் வகையில் ஸ்ரீலங்காவுக்கும் அஞ்சும் வகையில் இவ்வாறு நமது நாட்டை விட்டு சென்றது உண்மையிலேயே இந்தியர்களாக நமக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை உள்ளது நண்பர்களே. கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் நமது நாட்டின் முன்னேற்றம் பற்றி நமது ஆட்சியாளர்கள் பேச ஆரம்பித்துள்ளார்கள். அதன் விளைவாகத்தான் தற்போது இந்தியா ஓரளவுக்கு உலக அரங்கில் எழுந்து நின்று மற்றவர்களுடன் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துள்ளது நண்பர்களே. ஆகவே நாம் முன்னே போன்றே இருப்போம் என்ற அடிப்படையில் சீனா நம்மை தாக்க ஆரம்பித்தது, இந்தியாவுக்கு உள்ளே நுழைய ஆரம்பித்தது. ஏனென்றால் இதற்கு முன்பாக சுமார் 15 வருடத்திற்கு முன்பாக சீனா இதே போன்று நம்ம நாட்டின் எல்லை பகுதிக்குள்ளே நுழைந்து ஏராளமான இடத்தை பிடித்து வைத்துள்ளது. அதை அப்போது இருந்த நமது ஆட்சியாளர்கள் அந்த விவரத்தை கண்டுகொள்ளவில்லை, வெளியே சொல்லவும் இல்லை. அதே போன்று இப்போதும் உள்ளே நுழையலாம் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் கால்வான் பள்ளத்தாக்கு வழியாக உள்ளே வரும்போது நமது ஆட்சியாளர்களும் நிர்வாக அலுவலர்களும் ஆர்மியும் சேர்ந்து கொண்டு அதை எதிர்க்க ஆரம்பித்தன. அந்த வகையில் தான் தற்போது சீனா உள்ளே நுழைய முடியாமல் தவிக்கிறது நண்பர்களே. ஆகவே இவற்றை எதிர்கொள்வதற்காக நமது விமானப்படையும் சுமார் 270 விமானங்களை எல்லையோரமாக வெவ்வேறு பகுதிகளில் நிறுத்தியுள்ளது நண்பர்களே. எந்த நேரத்தில் போர் வந்தாலும் உடனடியாக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக தயார் நிலையில் இந்த 270 விமானங்களும் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடன் உள்ள எல்லோருமாக இந்த விமானங்கள் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்களில் நிறுத்தப்பட்டுள்ளன நண்பர்களே. வெவ்வேறு வகையான விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன, வெவ்வேறு வகையான மிசைல்களும் பொருத்தப்பட்டு, வெவ்வேறு வகையான பீரங்கிகளும் நிறுத்தப்பட்டு, அனைத்து வகையான ஆயுதங்களும் நிறுத்தப்பட்டு சீனாவை எப்போது வேண்டாம் தாக்கலாம் என்ற நோக்கத்தில் அது தயாராக உள்ளது நண்பர்கள். ஆனால் இந்த வெஸ்ட் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் தியேட்டர் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய சீனாவின் 7வது தியேட்டர் கமாண்டர் தான் இந்த எல்லையோர பகுதியில் பாதுகாப்பு பணியை செய்து வருகிறது என்பதை நேற்றைய வீடியோவில் நாம் பார்த்தோம் நண்பர்கள். இந்த வெஸ்ட் கமாண்டருக்கு 180 தாக்குதல் விமானங்களை சீனா அரசு ஒதுக்கியுள்ளது. ஆனால் இந்த 180 போர் விமானங்களும் சீன நாட்டின் போர் விமானங்களும் பெரும்பாலும் திபெத் பகுதியில் உள்ளன. இந்த திபெத் பகுதியில் உள்ள இந்த விமானங்களானது அவ்வளவு எளிதாக நமது இந்தியாவை தாக்க முடியாது நண்பர்கள். ஏனென்றால் இந்தியாவின் எல்லையோர பகுதிக்கு மட்டுமே இந்த 180 விமானங்களும் ஒதுக்கப்படவில்லை. மங்கோலியா நாட்டிலும் ரஷ்யா நாட்டிலிருந்தும் மியான்மர் நாட்டிலிருந்தும் தனது எல்லையோர பகுதியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இந்த 180 விமானங்களும் அங்கே நிறுத்தப்பட்டுள்ள நண்பர்கள். அது மட்டுமில்லை நண்பர்களே, நமது 270 விமானங்கள் சமதளத்தில் உள்ளன, சமதள நிலப்பரப்பில் உள்ளன. ஆகவே எந்நேரமும் அவை எவ்வளவு லோடு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொண்டு எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் சென்று தாக்கக்கூடிய, எவ்வளவு தொலைவிலும் சென்று தாக்கக்கூடிய திறமை படைத்தது நமது விமானங்கள். ஆனால் இந்த திபெத் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள சீன நாட்டின் விமானங்கள் அவ்வளவு எளிதாக மேலே கிளம்பி வர முடியாது நண்பர்களே. அதை பற்றிய விவரம் என்னவென்றால், அந்த விமானங்கள் மேலே கிளம்பி சுமார் 3 கிலோமீட்டர் உயரம் வரை அதை மேலே வந்து அதன் பின்பு தான் இந்தியாவை அது தாக்க முடியும். அவ்வாறு அது மேலே கிளம்பி வரும்போது அதன் எரிபொருள் அதற்கு பற்றாக்குறை ஏற்படும், எரிபொருள்கள் சரியாக மேலே வேலை செய்யாது. அது மட்டுமில்லை, மேலே கிளம்பி வரும்போது அதிகமான உயரம் காரணமாக அந்த விமானத்தில் ஏராளமான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் மேலே கொண்டு வர முடியாது நண்பர்களே. உதாரணத்திற்கு சமதள பகுதியில் 1 டன் அளவுள்ள ஆயுதத்தை ஒரு விமானம் தாங்கி செல்லக்கூடிய திறமை உண்டு என்றால், அதை மேலே கிளம்பி வரும்போது 100 கிலோ அளவிலான ஆயுதங்களைத்தான் அதனால் ஏற்றி கொண்டு வர முடியும். அது மட்டுமில்லை, அவளை உயரத்தில் வரும்போது அந்த விமானம் வேலை செய்யாது நண்பர்களே. ஏனென்றால் அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஆகவே அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விமானங்களின் என்ஜின் சரியாக வேலை செய்யாது. ஆகவே இந்த வழியாக இந்த விமானங்கள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இவர்கள் இந்தியாவை தாக்க வேண்டும் என்றால் சீனாவின் மேற்கு பகுதி வழியாக இந்தியாவின் வடக்கு பகுதியை அவர்கள் தாக்க வேண்டும் என்றால் வேறு வகை தாக்குதல்களைத்தான் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நண்பர்களே. ஆகவே நாம் இந்த சீன நாட்டு விமானங்களின் தாக்குதலை பற்றி நாம் எந்த அளவும் கவலைப்படக்கூடிய ஒரு தேவை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அங்கு நிலவுகிறது நண்பர்களே.
விமானிகள் எந்த அளவுக்கு திறம்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு போர் புத்திகளில் இதற்கு முன்னால் ஈடுபட்டுள்ளார்கள், அவர்கள் எத்தனை போர்களில் அவர்கள் பணியாற்றியுள்ளார்கள் என்பதெல்லாம் இந்த விமானப்படை தாக்குதலில் வெற்றி கொள்வதற்கு ஒரு முக்கியமான அம்சமாக அமைகிறது நண்பர்களே. 2019ஆம் ஆண்டில் நமது MiG-21 விமானமானது பாகிஸ்தான் நாட்டின் F-16 என்று சொல்லக்கூடிய மிக பெயர் பெற்ற விமானத்தை தாக்கி அளித்தது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே விமானிகளின் திறமையை பொறுத்துத்தான் அந்த விமானம் செயல்பட போகிறது. சீனாவை பொறுத்தவரை அது பாகிஸ்தான் நாட்டுடன் சேர்ந்துதான் தற்போதுதான் போர் ஒத்திகை செய்துள்ளது. அதற்கு முன்பாக ரஷ்யாவுடன் சென்று ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு போர் ஒத்திகை செய்தது. ஆகவே அங்குள்ள விமானிகளுக்கு போர் ஒத்திகை செய்த பழக்கமில்லை. போரில் எவ்வாறு விமானத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சிறந்த தொழில்நுட்பங்கள், தற்காலத்து முறைகள் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லாத ஒரு நிலை உள்ளது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி, சீனாவில் உள்ள விமானத்தை இயக்குவதற்கு விமானிகள் கிடைக்கவில்லை. விமானிகளின் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. விமானிகள் இல்லாததால் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என்ற பல வகையான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பயிற்சி கொடுக்க இயலாத நிலை உள்ளது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இராணுவத்தில் சேருவதற்கும் இந்த விமானப்படையில் சேருவதற்கும் அங்குள்ள மக்கள் தங்களது குழந்தைகளை, தங்களது ஆண் குழந்தைகளை இராணுவத்திற்கு அனுப்புவதற்கும் சற்று தயங்கி வருகிறார்கள். இதற்கான காரணத்தை நாம் நேற்று பார்த்தோம். ஆகவே நண்பர்களே, விமானிகள் மிக சிறந்த விமானிகளாக இல்லை. ஆகவே ஏராளமான தற்காலத்து சயின்டிஃபிக் டெக்னாலஜி அங்கு உள்ள விமானங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த டெக்னாலஜியிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய திறமை அந்த விமானிகளுக்கு இல்லை என்றே கூறப்படுகிறது. ஆகவே இதன் பொருட்டு இராணுவ வீரர்களும் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய நிலை உள்ளது. அவர்கள் போர் செய்வதற்கு அவர்கள் தயாரான நிலையில் இல்லை. விமானிகளும் தயார் நிலையில் இல்லை. கப்பற்படையும் அந்த நிலையில் தான் இருக்கும் என தெரிகிறது. ஆகவே அங்கு முப்படைகளையும் பயன்படுத்தக்கூடிய இராணுவ வீரர்கள் அவ்வளவு திறமையற்றவர்களாக இருப்பதால் ரோபோட் என்று சொல்லக்கூடிய இயந்திர மனிதர்களை செய்து அவற்றை போர்களில் பயன்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தில் சீன அரசு அந்த வகையில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே. ஆகவே சீனாவுக்கு இந்தியா மீது படையெடுப்பதற்கு அவ்வளவு எண்ணம் இல்லை. ஆனால் எப்படியாவது இந்தியாவை தாக்க வேண்டும், வளர்ந்து விட அனுமதிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தில், ஏனென்றால் இந்தியாவை வளர விட்டு விட்டால் அமெரிக்காவிற்கு அடுத்த வல்லரசாக இந்தியா வந்து விடும். ஏனென்றால் இந்தியாவை வளர விட்டு விட்டால் அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசாக இந்தியா வந்துவிடும். ஆகவே சீனாவின் முயற்சி, அதன் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாகும் என்ற எண்ணம் சீனாவிற்கு இருக்கிறது நண்பர்களே. ஆகவே நமது இந்திய விமானப்படை எப்போதுமே தாக்கும் வகையில் தயாராக உள்ளது. இருக்கக்கூடிய 42 ஸ்குவாட்ரன் விமானங்களுக்கு 31 ஸ்குவாட்ரன் விமானங்கள் தான் உள்ளன. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் நமது இந்திய அரசு எடுத்து வருகிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த AMC என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிப்பதில் நமது நாட்டில் காலம் தாழ்த்தப்பட்டே வருகிறது. இவை உடனேயே தயாரிக்கப்பட்டு விட்டால் நமது நாடு எதற்கும் அஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏனென்றால் சீனா J-20 என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டெல்தி விமானத்தை வைத்துள்ளது. 5ஆம் தலைமுறை விமானம். நம்மிடம் 5ஆம் தலைமுறை விமானம் இல்லை. ஆகவே அடுத்த ஆட்சி மே மாதத்தில் அமைந்தவுடன் அப்போதுள்ள அரசானது ஒன்று ரஷ்யாவுடன் சேர்ந்து Su-57 அல்லது Su-75 விமானத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபடலாம். பிரான்ஸ் நாட்டுடன் சேர்ந்து ரஃபேல் F-5 என்ற விமானத்தை தயாரிப்பதில் இந்தியா ஈடுபடலாம். அல்லது UK, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஃபியூச்சர் காம்பேட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் என்ற சிஸ்டத்திலும் இந்தியா சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் தற்போது ஸ்பெயின் நாடு அந்த திட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவை எல்லாமே 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்களாக தயாரிக்கப்படும். ஆகவே இவற்றில் ஏதாவது ஒன்றில் இந்தியா சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமில்லை, நமது நாட்டின் 5ஆம் தலைமுறை விமானம் 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்காக நமது இந்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது எடுத்து வருகிறது நண்பர்களே. இரு நாடுகளுக்கிடையே உள்ள கப்பற்படையை பற்றி நாம் சற்று ஆராயலாம். சீனாவுடன் மொத்தம் 730 கப்பல்கள் உள்ளன நண்பர்களே. அனைத்து வகையான கப்பல்களையும் சேர்த்து இவற்றில் 61 நீர்மூழ்கி கப்பல்களும் 8 எண்கள் ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல்களும் உள்ளன. இவை போக 2 எண்கள்
விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ள நண்பர்களே, இந்த விமானம் தாங்கி கப்பல்களில் இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலானது தற்போதுதான் கடல் பரப்பில் இருக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இவை இரண்டுமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. சீனா தனது சொந்த டெக்னாலஜியை வைத்து அதை தயாரித்தது. ஆனால் இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்று பல பத்திரிகைகள் கூறி வருகின்றன நண்பர்களே. இந்தியா 234 கப்பல்களை வைத்துள்ளது. 18 நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துள்ளது. ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல்கள் இல்லை. 2 விமானம் தாங்கி கப்பல்களை வைத்துள்ளது என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வகையில் பார்க்கப்படும் போது சீனாவின் கப்பற்படை வளர்ச்சி மிக மிக துரிதமானது, மிக மிக ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியது நண்பர்களே. ஏனென்றால் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அது தனது கப்பற்படையை மிக வேகமாக அபிவிருத்தி செய்து வந்தது. கப்பல் படையில் என்னென்ன மாதங்கள் நடக்கின்றன என்ற எந்த விதமான தகவல்களுமே உலகத்திற்கு சீனா அவ்வளவு எளிதாக அறிவித்து விடவில்லை. ஆகவே அது அமெரிக்காவின் கப்பல் படையை தாக்கும் அளவிற்கு அதற்கு மேலாக அது தன்னுடைய திறமையை வைத்துள்ளது என்று தானே கூறிக்கொள்கிறது. ஆனால் போர் என்று ஒன்று வந்தால்தான் இந்த சீனா நாட்டின் கப்பற்படை எந்த அளவில் திறமையாக உள்ளது என்பது தெரிய வரும் நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த தென்சீனல் கடல் பகுதி சீனாவின் தெற்கே உள்ள தென்சீன கடல் பகுதியில் தான் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. தென் சீன கடல் பகுதி முழுவதுமே தனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு பிலிப்பைன்ஸ், ஜப்பான், தைவான், USA போன்ற நாட்டு கப்பல்கள்லாம், ஆஸ்திரேலியா கப்பல்கள்லாம் அங்கே வருவதை அது பெரும்பாலும் தடுத்து வருகிறது. அவர்களுக்கு இடைஞ்சல் செய்து வருகிறது. ஆகவே அந்த பகுதியில் தனது கப்பற்படையை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. கடந்த 10 வருடங்களாகத்தான் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து அது இந்தியாவிற்கு தெற்கே நண்பர்களே, இந்த படத்தின் இடதுபுறம் ஆசியா கண்டம் உள்ளது. அதற்கு கீழே சைனா உள்ளது. சைனாவிற்கு கீழே தென்பக்கமாக சவுத் சைனா சீ உள்ளது நண்பர்களே. இந்த சவுத் சைனா சீயின் வழியாகத்தான் நார்த் அமெரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் கப்பல்கள் இந்த சவுத் சைனா சீ வழியாகத்தான் இந்தியன் ஓஷன் பகுதிக்கு வர வேண்டும். சீனா இந்த சவுத் சைனா சீ அனைத்துமே தனக்கு உரியது என்று கூறிக்கொண்டு அந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களை அது தடுத்து பிரச்சனை செய்து வருகிறது. ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்க நாட்டு கப்பல்களை அது ஏராளமாக தடுத்து தாக்குதல்களும் நடத்தி வருகின்றன. நண்பர்களே, இந்த சவுத் சைனா சீ என்று சொல்லக்கூடிய இந்த தென் சீன கடல் பகுதியை பாருங்கள். நண்பர்களே, இந்த மலாக்கா என்று எழுதப்பட்டுள்ள இடத்தை பாருங்கள். அதில் மேலே மலேசியாவும் கீழே சிங்கப்பூர் நாடும் உள்ளது. இதற்கு இடைப்பட்ட பகுதி தான் மலாக்கா ஸ்டேட் என்று கூறுவார்கள். மேலே தைவானிலிருந்து, தைவான் நாட்டிற்கு அடுத்ததாக மேலே உள்ள அமெரிக்க நாடுகளிலிருந்தும் தைவான் வழியாக ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் எல்லாமே, ஈவன் ரஷ்யா நாட்டின் கப்பல்களுமே, ஏனென்றால் ஹாங்காங் நாட்டிற்கு மேலே, சைனாவிற்கு மேலே ரஷ்யா உள்ளது. ஆகவே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் போன்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும், போக்குவரத்து கப்பல்களும் இந்த மலாக்கா ஸ்டேட் வழியாகத்தான் இந்தியன் ஓஷன் பகுதிக்கு அவை வர வேண்டும். ஆகவே சைனா நாட்டின் கப்பல்களும் சவுத் சைனா சீ வழியாக மலாக்கா ஸ்டேட் வழியாக வந்து தான் இந்தியன் ஓஷன் பகுதிக்கு வர வேண்டும். இந்தியன் ஓஷன் பகுதியிலிருந்து தான் இந்தியாவின் மேற்கே உள்ள அரபிக்கடல் ஆகிய இடத்திற்கும் செங்கடலுக்கும் சீனா நாட்டின் கப்பல்கள் செல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறு மலாக்கா தீவின் வழியாக செல்லும்போது நமது இந்தியா சீனா நாட்டு கப்பல்களை தாக்கி அவை இந்தியாவை தாக்குவதற்கு வரவிடாமல் செய்துவிடக்கூடிய சூழ்நிலை மிக மிக சாதகமாக உள்ளது நண்பர்களே. இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தது. அங்கு தனது கப்பற்படையை அடிக்கடி கொண்டு வர ஆரம்பித்தது நண்பர்களே. இந்தியாவுடன் அது கப்பற்படையோடு போரிட வேண்டும் என்றால் அது தென்சீன கடல் பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு தனது கப்பற்படையை நகர்த்த வேண்டும். அவ்வாறு நகர்த்துவதற்கு நாட்கள் பல ஆகலாம். அவ்வாறு நகர்த்துவது தற்காலங்களில் இந்தியாவிற்கு மிக எளிதாக கண்டுபிடித்துவிடும். ஆகவே அதற்கு ஏற்றாற்போன்று நம்முடைய கப்பற்படை மற்றும் அனைத்து வகை படைகளும் மிக தயார் நிலையில் அதை தாக்குவதற்கு வேண்டிய நிலையில் இருக்கும். அது மட்டுமில்லை, இந்தியா சீனா நாட்டின் கப்பல்கள் தென் சீனா கடல் பகுதியிலிருந்து மலாக்கா பகுதி வழியாகத்தான் அது இந்திய பெருங்கடலுக்கு வர வேண்டும். அந்த மலாக்கா பகுதியில் வராத அளவிற்கு இந்தியா உடனடியே
அந்த கப்பல்கள் எதுவும் வராத அளவுக்கு தடுத்து விடக்கூடிய திறமை இந்தியாவுக்கு உள்ள நண்பர்களே. ஆகவே கப்பற்படையை வைத்துக்கொண்டு இந்தியாவை தாக்கலாம் என்று சீனா நினைத்து வந்தால் அது சற்று கடினமான செயல். இராணுவ வீரர்களை அனுப்பி வடக்கு பகுதியில் தாக்கலாம் என்றால் அதுவும் சற்று இயலாத காரியம். விமானப்படையை அனுப்பி மேலே இந்தியா காஷ்மீர் மற்றும் லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச பகுதியை தாக்கலாம் என்றால் அதுவும் அந்த உயரத்திற்கு அவர்கள் விமானம் வந்து தாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆக இந்த 3 வகைகளிலுமே சீனா நமது நாட்டை தாக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இந்த 3 வகை தாக்குதல்களிலுமே நமது இந்தியா சற்று மேலும் இருக்கிறது நண்பர்களே. இந்தியா மீது சீனா அவ்வளவு எளிதாக போர் தொடுத்து விட முடியாது. சீனாவின் மேற்கு பகுதி வழியாக இந்தியாவின் வடக்கு பகுதியை தாக்குவதற்கோ அல்லது தென்சீன கடல் பகுதியிலிருந்து கப்பல் படையை கொண்டு வந்து இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து தாக்க முயன்றாலோ அல்லது திபெத் பகுதியிலிருந்து தனது போர் விமானங்களை அனுப்பி இந்தியாவை தாக்கலாம் என்று நினைத்தாலோ இந்த 3 வகை எண்ணங்களுமே சீனாவிற்கு ஒத்துழைக்காத நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்தியா இந்த 3 வகை தாக்குதல்களிலும் மிக திறமையுள்ள நாடாக தற்போது உள்ள நண்பர்களே. சீனா ஒரு ஏமாற்றக்கூடிய நாடு, சீட்டிங் செய்யக்கூடிய நாடு, ஏமாற்றக்கூடிய பல உத்திகளை கையாண்டு அது எதிர் நாடுகளை தாக்கக்கூடியது. ஆகவே பலவித ஏமாற்று வேலைகளை பயன்படுத்தி சீனா இந்தியாவை வெற்றி கொள்வதற்காக அது முயலக்கூடும் நண்பர்களே. இது தொடர்பாக அடுத்த வீடியோக்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம், சீனாவின் எண்ணங்கள் என்ன என்று. ஆகவே இத்துடன் இன்றைய நியூஸ் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.